எல்லா நிக்காகுகளையும் ஓதப்படக்கூடிய குத்துபா நீங்கள் கேட்டிருப்பீர்கள். குத்துபாவில் ஒரு ஆயத்து பெரும்பாலும் ஓதுவார்கள். உங்கள கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்ற வசனம். அந்த வசனத்துல இந்த வார்த்தை வருது, கல்யாணம் முடிக்கிறதுக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க. ஒருவேளை அவர்கள் ஏழைகளாக இருந்தால் திருமணத்தின் பரக்கத்தால் அல்லாஹ் பணக்காரனாக்கி விடுவான். இது குர்ஆனுடைய ஆயத். அவர்கள் ஃபகீராக இருந்தால் யுக்னிகுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி, அல்லாஹ் தன் அருளால் நிக்காஹுடைய பரக்கத்தால் அல்லாஹ் பணக்காரனாக்கி விடுவான். இன்னைக்கு நடைமுறை இந்த ஆயத்திற்கு நேர் மாற்றம். பணக்காரனாக இருப்பவன் ஏழையாகி போய் விடுவான். இஸ்லாமிய திருமணத்தின்படி ஏழைகள் செல்வம் பெற வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் உருவாக்கி வைத்திருக்கிற திருமண கட்டமைப்புகளின்படி பணக்காரனாக இருப்பவன் எல்லாம் ஏழையாகி போய்விடுவான். மார்க்கம் லகுவானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை, அத்தீனு யுஸ்ருன் யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. மார்க்கம் லகுவானது, லகுவாக்குங்கள், சிரமப்படுத்தாதீர்கள். லகுவாக்க வேண்டும் என்பது நமக்கு உத்தரவு, சிரமப்படுத்தக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அந்த சிரமத்தை திருமணங்களின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அது நாம வழித்து போட்டுக்கொண்ட, தலையிலே நாம வாரி தெளித்துக் கொண்ட வீண்விரயங்களால் பல வீடுகளில் நிஸ்பத் என்கிற நிச்சயதார்த்தமே திருமணத்தினுடைய ரேஞ்சுக்கு இருக்கிறது. சில திருமணத்தினுடைய நிச்சயதார்த்தங்களில் பல ஏழைகளின் திருமணங்கள் நடந்துவிடும். நிச்சயதார்த்தம் என்பது தனியாக ஒன்று வைத்து அதற்கு இடம் பிடித்து மண்டபம் பிடித்து விருந்து போட்டு அப்போதே மாப்பிள்ளை பெண்ணை மேடையில் ஏற்றி இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை இந்த மார்க்கத்தின் எந்த இடமும் சொல்லவில்லை. இன்றைக்கு அப்படி ஆகிவிட்டது நிச்சயதார்த்தம். ஒரு காலத்தில் பள்ளிவாசலில திருமணம் நடக்கும், வீட்டுக்கு வெளியில பந்தல் போடுவார்கள், அங்கேயே அமர்ந்து எல்லாம் முடித்து விடுவார்கள் என்கிற கணக்கானம் எல்லாம் கடந்து போய் இன்றைக்கு பிரம்மாண்டமாக நடைபெறுகிற திருமணங்களில் அழகுபடுத்திக் கொள்ளுகிற மணமக்களுடைய பியூட்டி பார்லரும் மண்டபங்களுடைய டெக்கரேஷனும் மண்டபத்தில் நுழைஞ்சதுல இருந்து சாப்பிட்டு வெளியே வர்ற வரையும் நான் ஸ்டாப்பாக அதிர்வெட்டுகளால் முழங்குகிற ஆர்கெஸ்ட்ராக்களும் இப்படிப்பட்ட செலவுகளை எல்லாம் எடுத்து கூட்டி கழித்து பார்க்கிற போது இருப்பதையெல்லாம் இழந்து ஓட்டாண்டி ஆகிவிடக்கூடிய அபாயம் இன்றைய திருமணங்களிலே இருக்கிறது. அதிலும் கடனை வாங்கி அதை செய்து முடிக்கிற நடுத்தர வர்க்கம் நிறைய. பணக்காரன் அள்ளி கொடுத்து விடுவான், இறைத்து விடுவான். ஏழைகளும் நடுத்தர வர்க்கமும் 4 பேர் செய்வது போன்று நாமும் திருமணம் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிற போது ஏற்படுகிற அபாரமான சுமைகள் இவைகள் எல்லாம். கடன்கள் அவசியத்திற்கு மட்டும் வாங்க சொல்லுகிறது ஷரியத். அவசியம், வாழ்வாதாரம். அவனால் வாழ்க்கை நடத்த வழி இல்லை என்கிற போது நீ அடுத்தவரிடம் கடன் வாங்கலாம். கடன் வாங்குவதற்கு கூட வரையறைகள் உண்டு, நிபந்தனைகள் உண்டு. ஆனால் இன்றைக்கு தரூரியாத்துகள் என்று சொல்லக்கூடிய அவசிய தேவைகளை தாண்டி அல்லவா நாம் வாங்கி திருமணங்களை நடத்துகிறோம். போல எல்லா பத்திரிகையிலையும் பிரிண்ட்ல அது போடுறாங்க, மணமக்களை வாழ்த்தும் துவா, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் அப்படின்னு போடுறாங்க. இந்த துவா முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா மணமக்களுக்கு பரக்கத்து செய்வாயாக என்று எந்த கல்யாணத்திற்கு துவா செய்தார்கள் என்று நீங்கள் குறிப்புகள் தேடினால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகப்பெரிய செல்வந்தர், தனவந்தர், ரஹ்மானுடைய பூமியில் இருக்கிற வியாபாரிகளில் ஒரு வியாபாரி என்று, அல்லாஹ்வின் வியாபாரி என்று அடையாளம் சூட்டப்பட்டவர். இவர் போன்று எல்லாரிடமும் செல்வம் இருந்து இவர் போன்று எல்லாரும் செலவழிக்க ஆரம்பித்தால் உம்மத்திற்கு ஏழ்மை வராது என்ற அளவுக்கு பயங்கரமான பணக்காரர். மதீனாவில கல்யாணம் நடக்கிறது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தவருடைய சட்டை காலரில் புதுமா பிள்ளைகள் வைத்துக் கொள்ளுகிற அந்த மஞ்சள் பூசிய கரையை பார்த்துவிட்டு உங்களுக்கு என்ன கல்யாணம் நடந்து விட்டதா என்று கேட்கிற பெருமானாரின் கேள்வி நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லுகிறது. என்ன தெரியுமா? நெருக்கமானவர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, நெருக்கமானவர் மட்டுமல்ல,
மட்டுமல்ல, சுவனம் இவருக்கு என்று ரசூலுல்லாஹுவால் அடைமொழி கூறப்பட்ட அஷரத்துல் முபஷ்ஷரா என்ற 10 பேரில் அவர் ஒருவர். சுவனம் உறுதி செய்யப்பட்ட சஹாபி, நெருக்கமான சஹாபி, எப்போதும் பெருமானாரோடு அன்போடு அளவலாவுகிற சஹாபி. ஆனா அவருக்கு அந்த ஊர்ல கல்யாணம் நடந்தது நாயகத்துக்கு தெரியல என்கிற அளவுக்கு எளிமையாக நடந்திருக்கிறது. மதீனா அன்றைக்கு பெரிய சிட்டி அல்ல, ஒரு 6 அல்லது 7 தெருக்கள் மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதீனா. அந்த மதீனாவில் ஒரு திருமணம் நடந்து அது ரசூலுல்லாஹுவுக்கு தெரியாமல் சட்டையின் கரையை பார்த்து, நீ என்ன புது மாப்பிள்ளையா, கல்யாணமாகிவிட்டதா என்று கேட்க அவர் ஆம் என்கிறார். என்ன மகர் கொடுத்தாய்? ஒரு பேரித்தம்பழ கொட்டை அளவுக்கு உள்ள தங்க கட்டியை நான் மகராக கொடுத்தேன். அவர் நினைத்தால் ஒரு ஒட்டக அளவுக்கு மகர் கொடுக்க முடியும் தங்கத்தை. ஆனால் சமுதாயத்திலே மகர் விலையும் ஏறி போகக்கூடாது, பாழாய் போன வரதட்சணையும் வந்து விடக்கூடாது. அப்போ ஒரு பேரித்தம்பழ கொட்டை அளவுக்கு கொடுத்தேன். அப்படியா திருமணம் முடிந்ததா? பரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாக என்று சொல்லிவிட்டு, அவுலின் ஒலவு பிஷாத்தின், நீ ஒரு ஆடாவது வலீமா கொடுப்பா என்று வலீமா விருந்து வைக்க சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் எல்லாவற்றிலும் இருக்கிறது.